السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உத்தம நபிகளாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் தாவீன்களின் மீதும் சகோதரர்களின் மீதும் நீங்கள் குடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன் கடமையாற்றிருக்கிற இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அதிலே வானங்களையும் பூமியையும் குறிப்பாக மனிதர்களையும் படைத்து அந்த மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு நடத்தி கொள்ள வேண்டும், தன்னுடைய இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதற்காக ஏராளமான தூதர்களை இங்கே பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படி அனுப்பப்பட்ட ஏராளமான தூதர்களுள் நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. நம்முடைய புத்தகங்கள் திருக்குரானிலே ஏராளமான இடங்களில் நபி இப்ராஹிம் அவர்களை பற்றி நிறைய இடங்களில் இறைவன் பேசியிருக்கிறார். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மற்ற நபிமார்களை காட்டிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு சமுதாயமாகவே வாழ்ந்திருந்தார்கள். ஒரு சமுதாயம் என்று சொன்னால் எவ்வளவு மக்கள் இருந்தால் ஒரு சமுதாயம் என்கிற வார்த்தையை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இறைவன் அவருடைய வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகளை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அனைத்து சோதனைகளிலும் கொடுக்கப்பட்ட எல்லா சோதனைகளிலும் வெற்றியை கண்டவர். அவருக்கு சோதனைகள் எப்படி வருகிறது என்று சொன்னால், அவருடைய தந்தையின் மூலமாக, அவருடைய மனைவியின் மூலமாக, கடைசியாக அவருடைய பிள்ளையின் மூலமாக, இப்படி ஏராளமான சோதனைகளை இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அனைத்து சோதனைகளுடைய உச்சம் நாம் அனைவரும் அதை அறிந்து வைத்திருக்கிறோம். எப்பேற்பட்ட சிறப்பாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதருக்கும் எந்த ஒரு நபிக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. என்ன கொடுத்தான்? தன்னுடைய உற்ற நண்பனாக, கலீலாக அறிவித்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, யாரையாவது இறைவன் இதற்கு முன்னதாக அறிவித்திருக்கிறானா? ஆயிரக்கணக்கான நபிமார்கள், லட்சக்கணக்கான நபிமார்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் குறிப்பாக இவரை கலீலாக அறிவிப்பதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? எப்படி நண்பனாக ஒரு மனிதரை, ஒரு அடிமையை எப்படி ஒரு நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்பொழுது நீங்கள் யோசித்து பார்த்தால் எவ்வளவு சோதனைகளை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தாங்கி இருப்பார். அவருடைய தந்தை ஆசர் என்பவர் சிலைகளை செய்து, அந்த சிலைகளுக்கு வழிபாடு செய்து அதை விற்பனை செய்யக்கூடியவராக இருந்தால் நமக்கு தெரியும். ஒரு காலகட்டத்தில்
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதை ஏற்க முடியாமல் ஆசர் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் வீட்டை விட்டு வெளியேற சொன்னார். ஒரு வீட்டை விட்டு வெளியே போறது ஒரு சாதாரண விஷயமா? இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம்? யாரை வேண்டுமானாலும் விட்டுட்டு போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு வார்த்தை மாற்றி சொன்னாலும் கூட, ஒரு பொய்யை சொன்னாலும் கூட என்ன செய்யும்? வேலை நமக்கு கிடைத்தது. அந்த காலகட்டத்தில் 1000 வருடத்தை தாண்டிய காலகட்டத்திலே எப்படி இருக்கும்? ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை வெளியே போக சொன்னால் எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? யோசிச்சு பாருங்க. அப்படி சொன்னாலும் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையின் மீது அதிக பாசத்தை உடையவராக இருந்தார். ரொம்ப பாசம் வைத்திருந்தார். அப்படி வெளியே போக சொல்லிட்டாங்க, வாப்பா. வெளியே போகும் பொழுது கூட அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வாப்பாவே, நான் உங்களுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வேன். பிரார்த்தனை இறைவன் ஏற்கவில்லை, ஏற்கல. ஏன் ஏற்கல? ஏன் ஏற்கல? அவர் அல்லாஹ்வை மறுத்தவராக இருந்தார். அல்லாஹ்வை மறுத்து அந்த சிலைகளுக்கு வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்ததால் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். அதற்காக மீண்டும் இவர் என்ன செய்யறாரு? அதை மன்னிக்குமாறு மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்பொழுது அப்படியே அடுத்த கட்டம் நகர்ந்து கொண்டு போகிறது. அவருடைய மனைவி ஹாஜர் அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க சொன்னா, ஒரு வெட்ட வெளியில ஒரு வனாந்தரத்தில மனைவியையும் பிள்ளையையும் விட்டு வர வேண்டும் என்று ஒரு கட்டளை. அதற்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கிறது, பெரிய வரலாறு. அவருடைய மனைவியையும் பிள்ளையும் என்ன செய்யறாரு? காலையான இடம், பாலைவனம், ஒண்ணுமே கிடையாது, தண்ணி கிடையாது, நிழலே கிடையாது. இப்ப நிழல்ல உட்கார்ந்து இருக்கோம், உட்கார முடியல, அனல் தாங்க முடியல, அப்படி இருக்கிறது. அந்த காலத்து எப்படி இருக்கிறது? வெட்டு வெளி. அப்படியே விட்டுட்டு எதையுமே சொல்லாமல் அவர் திரும்பி போகிறார்கள். இது அல்லாஹ்வின் கட்டளையா என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு மட்டும் என்ன செய்யறாரு? ஒரு இசைவை கொடுத்துட்டு போயிடுறாரு. நீ யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய மனைவியாக பிள்ளையாக இருக்கக்கூடியவரை நம்ம போய் விடுவோமா? இந்த மாதிரி ஒரு இடத்தில் நம்ம போய் வைக்க முடியுமா? விட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் நம்மளால் வந்துவிட முடியுமா? முதல்ல இறைவனுடைய கட்டளை என்று சொன்னால் அவர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கட்டளையை நிறைவேற்றிய பிறகுதான் அதை பற்றி யோசிக்கவே செய்வார்கள். மனைவியையும் பிள்ளையையும், பிள்ளை சின்ன குழந்தை, கை குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த பருவத்திலே மனைவியையும் பிள்ளையையும் அந்த பரவன மனதிலே அப்படியே விட்டு வந்து விட்டார்கள். அப்ப மக்கா நகரம் இருக்கவில்லை, நகரம் கிடையாது, காலியான ஒரு இடம். விட்டுட்டு வந்துடுறாங்க. என்ன நடக்குது? 2 குன்றுகளிலே, சஃபா மர்வா என்று சொல்லக்கூடிய அந்த 2 குன்றுகளிலே அந்த தாயாக இருக்கக்கூடியவர் ஏறி பார்க்கிறார்கள். என்ன பார்க்கிறாங்க? கொஞ்சம் நேரம் ஆகிறது, தண்ணி தீர்ந்து விடுகிறது. எதையாவது கொடுக்கணும் இல்லையா பிள்ளைக்கு? இல்லைன்னா அழுவும் இல்லையா? அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த சஃபா குன்றுகளிலே ஏறி யாராவது அந்த வழிபோக்கர்கள் அந்த இடத்தில் போகிறார்களா என்று பார்க்கிறார்கள். அங்க ஏறி போய் பார்க்கிறாங்க, சஃபாவில் ஏறி பார்க்கிறாங்க, திரும்ப இறங்குறாங்க, திரும்ப மறுவாக போய் பார்க்கிறாங்க. இப்படி மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஏன் என்று சொன்னால் அவருடைய பசி அங்கு தெரியவில்லை, தன்னுடைய பிள்ளையினுடைய பசி அங்கு தெரிகிறது. அங்க போய் பார்க்கிறாங்க, இங்க போய் பார்க்கிறாங்க, எந்த ஒரு உதவியும் அங்க இல்லை. அப்புறம் என்ன நடந்துச்சு? இந்த உலகமே உற்று நோக்கிய ஒரு அதிசயம் அங்க நடந்ததா இல்லையா? என்ன நடந்துச்சு? ஜம்சம் தண்ணி உருவான வளர்ச்சரை எங்க நடந்தது? அப்படி அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறான் என்று சொன்னால் எந்த ஆத்மாவும் தாங்கிக் கொள்ள முடியாத சோதனை இறைவன் கொடுப்பதே கிடையாது. அவர்கள் நினைத்துக் கொள்வது அவ்வளவு கடினமாக இருக்கிறது என்று நினைத்துக் கொள்வது. அப்ப அந்த மாணவர் மூலமாக அங்க என்ன நடக்குது? ஜம்சம் தண்ணீர் உருவாகுகிறது. தண்ணி மட்டும் வந்துருச்சு, என்ன நடக்கும் தெரியுமா? பாலைவனத்துல தண்ணி வந்துருச்சு, என்ன நடக்கும்? அங்க இருக்கக்கூடிய சுத்தபக்தி. அப்ப அந்த மாணவர் மூலமாக
அங்க என்ன நடக்குது? ஜம்சம் தண்ணீர் உருவாகுகிறது. தண்ணி மட்டும் வந்து என்ன நடக்கும் தெரியுமா? பாலைவனத்துல தண்ணி வந்துருச்சு, என்ன நடக்கும்? அங்க இருக்கக்கூடிய சுத்தபக்தி போறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நகரத்தை, மக்கா நகரத்தையே அந்த தண்ணியை பேஸ் பண்ணி வச்சுதான் வடிவமைத்திருக்கிறார்கள். எத்தனை 1000 வருஷம் ஆயிடுச்சு, யோசிச்சு பாருங்க. இன்னும் அந்த நீரூற்றிலிருந்து தண்ணி வந்து கொண்டே இருக்கிறதா இல்லையா? அந்த தண்ணியை கொண்டு வந்து வீரோட ஸ்டோர் பண்ணி வச்சு குடிக்கிறோமா இல்லையா? நம்ம அப்ப அது செய்யக்கூடிய ஆஜிகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹஜ்ஜினுடைய கிரியைகள் என்ன செய்வாங்க? அந்த சஃபா மர்வா இருக்கக்கூடிய 2 குண்டுகளுக்கு இடையில ஓடி 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 வருவார்கள். ஏன்? அன்னை ஆஜர் அவர்கள் என்ன சிரமப்பட்டார்களோ, எந்த குழந்தைக்காக என்னென்ன பாடுபட்டார்களோ, அந்த பாடையெல்லாம் நமக்கு உணர்வு பூர்வமாக நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்ப அவங்களும் இந்த சோதனையை கடந்து வருகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு பெரிய சோதனை என்னது? தன்னுடைய மகனின் மூலமாக, இஸ்மாயில் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளை எப்படி வருகிறது? கனவின் மூலமாக அவருக்கு ஏற்படுகிறது. மகனை அறுத்து பலியிடுவதாக கனவின் மூலமாக. இதற்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குது. என்ன வரலாறு? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு. நம்ம நியூஸ் சேனல்ல பார்ப்போம். என்ன சொல்லுவாங்க? நரபலி கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு மாணவனை வைத்து நரபலி கொடுத்து விட்டார்கள். இப்போ நடக்குது 2026ல அந்த மந்திரம் தந்திரம் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, வேலைக்கு போகாமல் சாப்பிட வேண்டும் என்பதற்காக என்ன நடக்குது தெரியுமா? அவர்கள் நரபலி கொடுப்பார்கள். மனிதர்களை பலி கொடுக்கக்கூடிய வழக்கம் அனைத்து மதத்திலும் இருக்கிறது, இன்று வரையிலும் பின்பற்ற கொண்டு வருகிறது. அதை எதிர்த்து தடுத்த மார்க்கம் எது? நம்முடைய மார்க்கம் மட்டும்தான் பயங்கரமாக தடுத்துச்சு. எப்படி தடுக்குது? அதற்கு பின்னாடியும் என்ன செய்யுது? ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. அனைத்து மதங்களும் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தலைச்சம்பிள்ளைய பலி கொடுத்து அந்த மண்டபத்தை எடுத்துட்டு வந்து அதுல மை செஞ்சு தடவிட்டோம்னு சொன்னா எல்லா பண வசதி எல்லாம் வந்துடும். இப்பொழுது கூட சில மந்திரக்காரர்கள் தந்திரக்காரர்கள் சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க? தலைச்சம்பிள்ளை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம வயசுல? தலைச்சம்பிள்ளை வெளியே போறதா? 12 மணி ஆயிடுச்சு வெளியே போவாத, 6 மணி ஆயிடுச்சு வெளியே போவாத, கேள்விப்பட்டிருக்கே இல்லையா? என்னையெல்லாம் எங்க அம்மா சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு தெரியாது மூட நம்பிக்கையை எப்படியெல்லாம் திணித்து வைத்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை. அதை போல அந்த நேரத்திலே என்ன செய்கிறது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கனவின் மூலமாக தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிட போவதாக ஒரு கனவு ஏற்படுகிறது. இது சாதாரண மனிதர்களுக்கு ஏற்பட்ட கனவு அல்ல. மனிதர்களுக்கு கனவு ஏற்பட்டால் அது சைத்தான் மூலமாகவும் அப்படி மாறி மாறி வரும். ஆனால் நபிமார்களுக்கு கனவு வந்தால் அது சைத்தானால் ஏற்பட்டது கிடையாது. மாறாக தன்னுடைய இறைவனுடைய கட்டளை தான் அங்க வந்திருக்குது. கட்டளை வந்துருச்சா? நம்மளாம் என்ன செய்யும்? அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க. நம்முடைய பிள்ளை எடுத்து பலியிடணும். என்னடா இது? யோசிப்போமா இல்லையா? ஒரு செகண்ட், ஒரு கணம், என்னடா இப்படி வந்துருச்சு, என்ன அல்லாஹ் இப்படி சொல்லிட்டானே, எப்படி இப்படி ஒரு கட்டளை வருது, தோணுமா இல்லையா? நம்முடைய மன ஓட்டங்களை யோசிச்சு பாருங்க. அந்த எண்ணமே நமக்கு வராது. எடுத்த எடுப்பிலேயே முடியாது, செய்ய முடியாது, நடக்காது, இப்படித்தான் வரும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஒரு வார்த்தை, ஒரு வசனம் முடிஞ்சது, அவ்வளவுதான். அதை நிறைவேற்றிய பிறகுதான் யோசிப்பார்கள். அந்த யோசிக்கிறது கனவின் மூலமாக வந்து அவர்கள் தன்னுடைய மகளை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். எதுக்கு? பலி கொடுக்கிறதுக்கு போறாங்க. போகும் பொழுது நபி அவர்களுக்கு என்ன செய்யுமா? ஒரு பவர் இருக்கிறது, சைத்தான பார்க்கக்கூடிய ஒரு பவர். சைத்தான் தெரியும் எதிரில் வந்தா. அப்ப எதிரில் வரும் பொழுது அவ என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னா, பிள்ளை ரொம்ப வயது முதிர்ந்ததுக்கு பிறகுதான் அந்த பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அப்ப இவ்வளவு வருடம் கழித்த பிள்ளைய நீங்க அப்படியே வந்து பலி கொடுக்கிறீங்க, இதுதான் உங்க இறைவனா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? நபிக்கே வந்து மூல செலவு செய்யறான். அங்க போய் நின்றுக்கிட்டு சைத்தான் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறான். அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு சின்ன கல் எடுக்கிறாங்க. சின்ன கல் எடுத்து அந்த சைத்தானுக்கு திசையை பார்த்து அடிக்கிறாங்க. ஒரு தடவை கொஞ்ச தூரம் போகிறாங்க, 2வது தடவை இதே மாதிரி குழப்புறான். மறுபடியும் கல் எடுக்கிறாங்க, மறுபடியும் அடிக்கிறாங்க. மறுபடியும் கொஞ்சம் தூரம் போறாங்க, மறுபடியும் வர்றான்.
மறுபடியும் 3 முறை அந்த சைத்தான் குழப்புவதற்கு வருகிறான். இவர்கள் அந்த சிறிய கற்களை எடுத்து அடிக்கிறார்கள். நம்ம எல்லாம் யோசிக்கலாம் இதுல ஒண்ணும் இல்லைன்ட்டு. ஆனால் ஹஜ் செய்யக்கூடிய ஆஜிகள் அங்க ஒரு இடமே இருக்கிறது. சைத்தான் ஒரு கல்லையை கட்டி வச்சிருக்கிறாங்க. அது சைத்தான் கிடையாது. ஏன் அதை நம்ம செய்கிறோம் என்று சொன்னால் அந்த ஒரு சுண்ணத்தை, அந்த ஒரு வழக்கத்தை வணக்கமாகவே இறைவன் மாற்றி விட்டிருக்கிறான். அப்ப கல்லை விட்டு அடிக்கிறாங்க, போயிடுது. மேல போகிறார்கள், அறுப்பதற்கு ரெடியாகக்கூடிய அந்த நேரத்தில் அது பிள்ளை பாருங்க, எப்படிப்பட்ட பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், எப்படிப்பட்டவர்கள். இறைவனுடைய கட்டளை என்று கேட்கிறார்கள். ஓகே, ஒன்னும் நோ ப்ராப்ளம். இவங்க எப்படி இருந்தாலும் அதை போலவே அவருடைய பிள்ளையும் இருக்கிறார்கள். இறை வாசனத்தை என்ன ஒரு பிள்ளை தட்டவே கிடையாது அந்த நேரத்தில். அப்ப என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க, அறுப்பதற்கு ரெடி ஆகிறது. ரெடியாகக்கூடிய நேரத்தில் அந்த இடத்துல என்ன நடக்குது, ஆறாக மாறிவிடுகிறது. அங்க என்ன நடக்குது, அவர்கள் ஆட்டை அறுத்து பலியிடக்கூடிய அந்த நிகழ்ச்சி அங்க நடக்குது. அதைத்தான் என்ன செய்யறோம், இவ்வளவு வருடம் கழித்தும் நம்ம எதுக்காக கொடுக்கிறோம், ஹஜ் பெருநாள்ல குர்பானின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி இருக்கிறது. எதற்காக அதை செய்கிறோம் என்று சொன்னால், நம்ம வெட்டக்கூடிய அந்த ரத்தமோ அந்த இறைச்சியோ அந்த சதையோ இறைவனை அடையாது. ஆனால் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த அச்சம், இறை அச்சம் தான் இறைவனுக்கு தேவை. அப்ப வருடம் ஒவ்வொரு வருடமாக நம்ம எதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்ம துல்ஹஜ் மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா முதல் 10 நாட்கள் எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ, ஒரு வருடத்திலேயே சிறந்த நாட்கள் அந்த 10 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. அதுல என்னென்ன சுன்னத்தான காரியங்கள் செய்ய முடியுமோ, அது என்னென்ன தான தர்மங்கள் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அதிகமாக அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாளாக இந்த 10 நாட்களை அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த 10வது நாள் பெருநாள் வந்துருச்சு. அப்ப நீ யோசிச்சு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில வாப்பா மூலமாக ஒரு சோதனை, மனைவியின் மூலமாக சோதனை, சமுதாயத்தின் மூலமாக ஒரு சோதனை வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். எப்படி சொல்லுகிறான், அவர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இன்னொரு சம்பவம் இருக்குது. சிலைகள்லாம் இருக்குது இல்லையா, இந்த சின்ன சிலை பெரிய சிலை எல்லா சிலையும் இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஸ்டைல் என்னன்னு சொன்னா, முன்னாடியே சொல்லியிருக்கணும். அவருடைய ஸ்டைல் என்னன்னு சொன்னா, அந்த மனிதர்கள் எப்படி சிந்திக்கிறார்களோ, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி சிந்திக்கிறார்களோ அந்த சிந்தனையில் புகுந்து அவர்களை வெற்றி கொண்டுருவாங்க. அது எப்படின்னு பாருங்களேன். இவங்க என்ன செய்வாங்க, இவங்க வந்து சிலைகளை வழிபடக்கூடியவர்கள், சிலையைத்தான் வணங்குவாங்க, சிலையைத்தான் ஏற்றுக்குருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க சொன்னா, அந்த கூட்டத்துக்கு முன்னாடி போயிட்டு இரவு நேரத்துல வானத்துல வந்து நட்சத்திரம் தெரியும் இல்லையா, அந்த நட்சத்திரத்தை பார்த்து என்ன சொல்றாங்க, இந்த நட்சத்திரம் தான் என்னுடைய ரப்பு. அவர்கள் முன்னாடி என்ன செய்யறாங்க, அவர்கள் கல்வி உள்ளது கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த நட்சத்திரம் தான் என்னுடைய ரப்பு அப்படிங்கிறாங்க. என்னுடைய இறைவன் இவன் தான், இதுதான் என்னுடைய நட்சத்திரம் தான், ஆனா ஒளி வீசுது, உயரமா இருக்குது, எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த மக்களிடத்துல அவங்களுடைய மண்டையில இந்த விஷயத்தை போடுறாங்க. நட்சத்திரம் மறையுது, அது அதோட பெருசா நிலா இருக்குது, அந்த நிலா தான் என்னுடைய ரப்பு அப்படின்னு மாத்துறாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழியுது, அடுத்து விடியுது, விழுந்த பிறகு சூரியன் வருகிறது. அந்த சூரியனுப்பா இதுதான் பெருசா இருக்குது இல்லையா, இதுதான் என்னுடைய ரப்பு, இதுதான் என்னுடைய இறைவன் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. எல்லாத்தையும் இந்த மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, கல்லு மண்ணு மரம், இதற்கு பதிலாக சூரியன் வந்து பெருசா இருக்குது, அதை தன்னால பார்க்க முடியல, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, சரி இது வந்து இறைவனா இருக்கும், அவங்களுடைய மண்டையில இருந்து மூளை அப்படி குழம்புறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இதையெல்லாம் படைத்திருக்கிறானே அவனை நோக்கி என் முகத்தை திருப்புகிறேன், அவன் தான் என்னுடைய ரப்பு அப்படின்னு ஃபைனலாக ஒரு டெடிகேஷன் பண்றாங்க. அப்ப எப்படி மாற்றுகிறாங்க அந்த மக்களை வந்து, அவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்களோ, அவர்கள் எதை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதற்கு உள்ள போய் அப்படியே அவர்களை அதிலிருந்து வெளிக்கொண்டு வராங்க. அடுத்து பாருங்க, சிலைகள் எல்லாம் இருக்கும். அது என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சின்ன சின்ன சிலைகள் இருக்கு, பெரிய சிலைகள் இருக்கு, சின்ன சின்ன சிலைகளை எல்லாம் உடைச்சிடுறாங்க. வீட்டுல போய் படுத்துக்கிறாங்க, வீட்டுல இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இவர் ஒருத்தர் மட்டும் இப்படி எல்லாம் செய்வாரு, இவர் தான் இந்த விஷயத்தை செய்திருக்கணும். எல்லாரும் போய் கேட்கிறாங்க. கேட்கும் போது சொல்றாங்க, சிலையெல்லாம் உடைஞ்சிருக்கு, நீ ஏன் அந்த பெரிய சிலையை கேட்க கூடாது, சிலை உடைஞ்சிருக்கு, அந்த பெரிய சிலைய நீங்கள் ஏன் கேட்க கூடாது அப்படின்னு அறிவுபூர்வமாக அந்த வாதத்தை அந்த இடத்தில் அவர்கள் வைக்கிறார்கள். அப்ப என்ன செய்யறாங்க, அடுத்து நெருப்பு குண்டத்தை தயார் செய்கிறார்கள். குடிச்சிட்டு போய் நெருப்பு குண்டம் ஃபுல்லா கொழுந்து விட்டு எரிகிறது, தூக்கி போட போறாங்க. தூக்கி போடுற எனக்கு ஒண்ணு கவலை கிடையாது,
என்னுடைய ரப்பு என்னுடைய இறைவன் இருக்கிறான், நீ என்ன செஞ்சாலும் அவன் என்ன நாடு இருக்கிறானோ அது மாத்திரம்தான் எனக்கு நடக்கும்னு சொல்லி அல்லாஹ்வே இதன் மீது உள்ள அளவற்ற பிரியம், அசத்திய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் மூலமாக தூக்கி போடும் பொழுது இறைவன் அந்த நெருப்புக்கு கட்டளையிடுகிறான், உன்னுடைய வேலை என்ன, நெருப்பு ரொம்ப கொழுந்து விட்டு அந்த நெருப்பை தான் காட்டணும். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன கட்டளையிடுறான், மாறாக அந்த நெருப்பு அவரை சுடவில்லை, குளிர்விக்கிறது. அப்ப எப்பேற்பட்ட உறுதி, எப்பேற்பட்ட நம்பிக்கை. அப்ப அல்லாஹ்வின் மீது இவ்வளவு அளவிய ஒரு விஷயத்தை செய்ததால் அந்த கடைசியாக ஒரு சோதனை, மகனை பலி கொடுக்க போனாங்களே, அந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நீங்கள் இந்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டீர்கள். அப்ப இவ்வளவு சோதனை லைனா நடந்ததுக்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கான அந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். என்ன அந்தஸ்து? நண்பனாக, உட்பென ஒரு நண்பனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்கி கொண்டான். அப்ப எப்பேற்பட்ட ஒரு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நிறைய இடங்களில் திருமறையில் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நபியே, நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறான். எப்பேற்பட்ட ஒரு இடம். ஒரு கட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பொறாமை, அதாவது ஒரு நற்செயல்களால ஏற்படலாம், மற்றவனை பார்த்து அப்படி பொறாமை இல்லை, ஒரு பொறாமை. எப்படி ஒரு அந்தஸ்து, அப்படி பார்க்கிறார்கள். நம்ம தினமும் தொழுகக்கூடிய நேரத்துல அத்தியாயத்துல நம்ம துவா செய்யறோம் இல்லையா? என்ன துவா செய்யறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் யா அல்லாஹ் அருள் புரிவாயாக. எப்படி அருள் புரிவாயாக? எப்படி நம்ம துவா கேட்கிறோம்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி அந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் நம்ம அனைத்து முஸ்லிம்களும் தொழுகையில் அவருக்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எதற்கு ஆசைப்படுகிறார்கள்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இடத்திற்கு போக வேண்டும், அவருடைய அந்த ஒரு அருளை இறைவன் புறத்திலே நாம் பெற்றுவிட வேண்டும் என்று அவ்வளவு ஆசைப்படுகிறார்கள். அது மட்டுமா, மறுமையில அனைவரும் எப்படி எழுப்பப்படுமோ, ஆடை இல்லாம நிர்வாண அந்த காட்சியில் தான் நம்ம அனைவருமே எழுப்பப்படுவோம். அப்படித்தானே எல்லாரும் எழுப்பப்படுவோம். அப்படி எழுப்பப்படக்கூடிய அந்த நேரத்துல முதலாக இறைவன் யாருக்கு ஆடை அணிவிப்பான் தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் ஆடையையும் அணிவிப்பான். அப்ப எப்பேற்பட்ட ஒரு தியாகம், அந்த தியாகத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் இப்ப குர்பானி கொடுக்கிறேன் என்று சொன்னால் அந்த ரத்தமோ அந்த சதையோ இறைவனை போய் அடையாது. எது அடையும்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உன்னுடைய கட்டளை அப்படியே மதித்தார்களோ அதை போல நாங்களும் மதிப்போம் என்று சொல்லி, அதற்காகத்தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம நியத்தே அப்படித்தான் இருக்கணும். அப்ப எப்பேற்பட்ட தியாகம்! இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே எடுத்து நாம் சொல்லாததன் விளைவு எவ்வளவு பெரிய சமூக மாற்றம் வருகிறது. என்னுடைய முதல் உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நபி இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்கள் செய்த தியாகத்தை பற்றியும் மிக சுருக்கமாக நாம் இங்கு பார்த்தோம். வரக்கூடிய 2வது பிறநாள் வர இருக்கிறது, ஈதுல் அல்ஹா. அந்த பிறநாளிலே நம்மளுடைய அந்த வணக்கங்களாகட்டும், இறைவனுக்கு வழிபாடுகளாகட்டும், நம்மளுடைய புது துணியை உடுத்திக் கொண்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்வதாகட்டும், இது அனைத்திலுமே இறைவன் எதிர்பார்ப்பது எதை என்று சொன்னால், தன்னுடைய கல்வி உள்ளத்தை இறைவன் அறிகிறான். ஒரு ஒட்டகத்தை கொடுத்து விட்டார், ஒரு மாட்டை குர்பானை கொடுத்து விட்டார், அல்லது ஒரு 10 ஆடுகளை கொடுத்து விட்டார், எத்தனை அவர்கள் கொடுத்த போதிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை பார்க்கிறான் என்று சொன்னால், மாறாக உள்ளத்தை பார்க்கிறான். ஏன்? இந்த ரத்தமோ இந்த இறைச்சியோ என்ன செய்யாது? இறைவனை போய் சென்று அடைவதில்லை. எது அடையும்? இறையச்சம் தான் அடையும். நோன்பு காலங்களிலே நமக்கு தெரியும்,
நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் கடைசியாக அந்த ஒரு நிமிடம் இருக்கும். ஒரு 50 செகண்ட் 30 செகண்ட் தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்வோம்னா அந்த நோன்பு கஞ்சியில அந்த எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு அப்படியே ஒரு ஒரு ஆர்வமாக இருப்போம் இல்லையா? எவ்வளவு ஆர்வமாக இருப்போமோ அதை விட ஆர்வமாக இந்த பெருநாளை நம்ம என்ன செய்யணும், மற்ற மக்களிடத்திலையும் நம்மளுடைய பிள்ளைகளிடத்திலையும் கொண்டு போய் என்ன செய்யணும், அதிகமாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். உன்னுடைய ஒரு சின்ன ஒரு பாயிண்ட், அன்பிற்குரியவர்களே, எல்லா உரையிலையும் சொல்வதுதான், நம்மளுடைய முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடு 3.5% இருக்கிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய மனதளவில் ஒரு 7% வேணும் அப்படி என்ன செய்யறோம், நம்ம போராடணும் என்று நினைக்கிறேன். ஆனால் அதனுடைய உண்மை தன்மை என்னவென்று சொன்னால், கிட்டத்தட்ட 1.5%-லிருந்து 2% கூட நம்மளுடைய அந்த முஸ்லீம்களுடைய மெஜாரிட்டி அங்க ஒரு வேலைக்கோ ஒரு இதுக்கோ அப்ளை பண்ணுவதே கிடையாது. நம்முடைய இடஒதுக்கீடு இருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஐஐடி மெட்ராஸ் இருக்கிறது தெரியும் நமக்கு. ஒரு எல்லா சமூகத்துக்கும் ஒரு பங்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதே போல இன்னொரு சமூகத்துக்கு 27 இடம் கொடுத்துருக்குறாங்க. எத்தனை நபர்கள் அதில் வேலைக்கு ஆசிரியர்களாக சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 220 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. 27 இடம், 27 போஸ்டிங்கு எத்தனை பேர் சேர்ந்திருக்கிறாங்க? 220 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. எத்தனை மடங்கு அது? கிட்டத்தட்ட 4-8 மடங்கு மேல போகுது. ஆனா நம்முடைய முஸ்லீம்களுக்கு உண்ட இடம் அதுல ஒரு 23 என்னவோ பார்த்தேன். எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா 2 பேர் இருக்கிறாங்க உள்ள. அப்ப இதை பத்தி அந்த ஐஐடி இயக்குநர்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க. ஒரு பழைய செய்தி தான் இது. பேட்டி கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, மாணவர்களுக்கு நாங்க வகுப்பு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசிரியர்கள் தேவை, அதனால வேற வழி இல்லாம யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டாங்களோ எல்லாத்துக்கும் நாங்க உள்ள கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. நிறைய படித்த மக்கள் நம்ம இருக்கிறோம், நிறைய இப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம சமூகத்துல. ஆனால் அதை எங்க கொண்டு சேர்ப்பது? ஒரு சரியான இடம். ஏன் இந்த இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க என்று சொன்னால், ஆல் ஓவர் இந்தியாவில எடுத்தா நம்மளுடைய முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. படிப்புல ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க. ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் ஆபீசர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல அப்ளை பண்றவங்களே கம்மியா இருக்கிறாங்க. சரி, அதனால அதிகப்படுத்தி கொடுப்போம். கவர்மெண்ட் கொடுக்குறான், நமக்கு வரணும்னா 17% 23% கொடுக்கணும். அவனே விட்டு சரி கொடுப்போம் அப்படின்னு ஒரு 3 கொடுத்துருக்கிறான். அந்த 3லையும் கூட 1.5% கூட நம்ம ஆளுக உள்ள இல்லை, அப்ளை பண்ணுவதற்கே இல்லைன்னு சொன்னா எங்க போய் இதை நம்ம சொல்லுவது? அப்ப தீன் வேணும் நமக்கு. 99.9% நமக்கு தீனுக்கு தான், மறுமைக்காகத்தான் உழைக்கிறோம். ஆனா இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் என்னது? தங்களுடைய கைகளாலேயே நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்றேன் இல்லையா? அப்ப இந்த கூட்டத்துல கூட எத்தனை ஐஏஎஸ் ஆபீசர் வாப்பா உமா சொந்தக்காரங்க யாராவது இருக்கிறாங்க? யாரும் இருக்க மாட்டாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் யாரும் கிடையாது. டாக்டருக்கு கூட ரொம்ப கம்மியா தான் இருப்பீங்க உள்ள. இப்போ சரி, ஜட்ஜு இருக்கீங்களா ஒரு 4-5 பேர் அப்படின்னு பார்த்தா இந்த கூட்டத்துல இருக்க மாட்டீங்க. ஏன்? அதை பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப குறைவாக இருப்பதனால் அதை நம்ம சமூக மக்களிடத்துல அதை பற்றி அதிகமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாய்ஸ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.